சிபிசிஎல் நிறுவன விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு இழப்பீடு தொகை வழங்காததை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுத்துமணி இணைந்திருக்கிறார். பாலமுத்துமணி, விவசாயிகள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? நிச்சயமாக லாவண்யா, அதாவது சிபிசிஎல் நிறுவன விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு, அதாவது R&R சொல்லக்கூடிய அந்த இழப்பீட்டு தொகையை வழங்காமல் காலம் தாழ்த்தும் சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து அந்நிறுவனத்தோட நுழைவாயில் முன்பாக நரிமணம், பனங்குடி, கோபுராஜபுரம் உள்ளிட்ட 3 கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் உள்ளது. அதாவது இந்த நிறுவனத்தோட சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்க பணிக்காக ரூபாய் 31,500 கோடி மதிப்பில் ஆலை விரிவாக்க பணியானது நிலமானது கையகப்படுத்தப்பட்டு அந்த பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 620 ஏக்கர் அந்த விவசாய நிலமானது பனங்குடி, கோபுராஜபுரம், முட்டம், நரிமணம் ஆகிய பகுதியிலிருந்து கையகப்படுத்தப்பட்டு அந்த நிலத்திற்கு R&R என்று சொல்லக்கூடிய அந்த மறுவாழ்வு மற்றும் மீள் குடியமர்வு இழப்பீடு தொகை வழங்காதால் பாதிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தி ஏற்கனவே கடந்த மே மாதம் 11 நாட்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து தற்காலிகமாக போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது இதுவரை உரிய தீர்வு எட்டப்படாத நிலையில சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து தற்பொழுது நுழைவாயில் முன்பாக ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை விவசாயிகள் நடத்தியுள்ளார்கள். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் மற்றும் வட்டாட்சியர் ராஜா உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி குழுவில் கையெழுத்திடாத 6 நபர்களை விரைந்து கையெழுத்திட வைத்து பணப்பலன்களை பெற்றுத் தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். மேற்கொண்டு இந்த போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருவதோடு இந்த முற்றுகை போராட்டம் காரணமாக சிபிசிஎல் நிறுவனத்துக்கு செல்ல வேண்டிய வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.